ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 6 ட்ரிக்னாமெட்ரி வந்து பார்ப்போம். 6.1 எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான ஃபார்முலாஸ் அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் ஆல்ரெடி 9th படிச்சிருப்போம். இந்த பேசிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்ப்போம். தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, அப்புறம் இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஹைப்போட்டென்யூஸ். இப்போது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து பார்ப்போம். சைன் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், காஸ் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், டேன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா சைன் பை காசுன்னு எழுதலாம். சைன் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி கொசிகண்ட் அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல், அதாவது 1 பை சைன். அப்போ ஹைப்போட்டென்யூஸ் பை ஆப்போசிட்னு எழுதலாம். அதே மாதிரி சீக்கண்ட்டை 1 பை காசுன்னு எழுதலாம். இது ஹைப்போட்டென்யூஸ் பை அட்ஜசன்ட். காட்டுங்கிறது 1 பை டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைன் பை காசுனால் இங்கே காசு பை சைனு, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ்னால் இங்கே அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டு. சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போது இந்த எக்ஸசைஸில் வந்து நாம் இந்த 3 ஐடென்டிட்டியை வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஐடென்டிட்டிலேருந்து டிரைவ் பண்ண இந்த ஐடென்டிட்டிஸும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும், இதெல்லாம் வந்து நம்ம இதிலேருந்தே நம்ம கொண்டு வந்துக்க முடியும். இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை ஈக்குவல்ட்டுக்கு வந்த பக்கத்து மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை கொண்டு போனோம்னா அது ஒரு ஐடென்டிட்டி. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக போகும். அது ஒரு ஐடென்டிட்டி. இதே மாதிரியே இந்த 3 ஐடென்டிட்டிலையும் நம்ம ஒவ்வொன்றையும் தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த பேசிக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா இப்போது சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதணும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் அதையும் நம்ம பார்த்துக்குவோம். என்னென்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a² - b ஸ்கொயர் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் சொல்கிறேன். அடுத்தது a³ - b³ ஃபார்முலா, a + b ஹோல் க்யூப் ஃபார்முலா, a³ + b³ ஃபார்முலா, a + b ஹோல் க்யூப் ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலாவையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இதை வந்து நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸாம்பிள்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.